ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நாம் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டியான ஷாப்பிங் ஹால் தான். ஸ்மார்ட் பஸார் போயிட்டு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாருங்கள், வாங்கினது எல்லாமே பேக் இல்லாத காரணத்தால் ஒரு குட்டி டப்பா ஒன்று வச்சு அதில் போட்டு, இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் காம்போ இருந்தது. 99 தான். நிறைய சீப்பாக உள்ள ப்ராடக்ட்ஸு, குவாலிட்டியாகவும் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் தேடி நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு நல்லா ரொம்ப லாங் லைஃப் வரும். அந்த மாதிரி வாங்கினது அந்த பாக்ஸு. அப்புறம் இது வந்து ஒரு மசாலா பாக்ஸு. இது வந்து 4 காம்போ வந்தது. இதுவும் 99 ருபீஸ் தான். உள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்பூனோட வந்தது. இது அவ்வளோதான். இது 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வாங்கியிருந்தேன். அது கூட இந்த பாக்ஸ் வந்து வந்திருந்தது. அந்த பாக்ஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டர்டியாக இருந்தது. அதனால் அதுவும் வாங்கியிருந்தேன். 1 லிட்டரு திருமலாவோட கீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி க்யூட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேண்டாவது எனக்கு, அதனாலே இதை வாங்கிட்டு வந்தேன். 99 ருபீஸ் தான். ஃப்ரிட்ஜு மேக்னெட்டு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப இப்போ இன்றைக்கி நான் காட்டுற பொருள்லேயே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அதுதான். பின்னாடியே ஒரு மேக்னெட் இருக்குது. அதுலேயே ஒரு குட்டி சிசர் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வந்து இதை போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வரைக்குமே அதை பார்த்து பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். அதான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்க் ஸ்ட்ரெயினர், இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் 79 நினைக்கிறேன். 79 69 தான் இது ப்ரைஸ். அதிலே இருக்குது. இதை போட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து அதில் வந்து ஃபில்டர் ஆகிடும். நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா போய் அடப்பு ஆகிடும் கீழே. அதுக்காக இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே ஒன்று இருந்தது போயிடுச்சு. அதனால் மாற்றிட்டு இப்போ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது இந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த நைஃப் கட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லா ஸ்டர்டியாக நல்லா இருந்தது. 39 ருபீஸ் தான். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு கிளாஸ் செட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து 6 பீஸு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெறும் 99 ருபீஸ்க்கு தான். உங்களுக்கெலாம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அழகாக ஷோ பீஸ்லலாம் வந்து இதை அடுக்கி வைக்கலாம். சூப்பராக இருக்குது. கண்ணாடி தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த டீ கடை கிளாஸ் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. வெறும் 99 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் ஒரு வீல் ஒன்று வருது. இது பாருங்கள், கீழே வீல் இருக்குது. எம்ஆர்பி கிட்டத்தட்ட 500 கிட்ட போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நான் வந்து 299க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 10 கேஜி ஆட்டா வந்து ஃபுல்லாக இதில் போட்டு வைக்கிறதுக்கு சரியாக இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடிக்கு சப்பாத்தி பண்ணுவோம். அது நம்ம சேனலில் பார்த்தாலே தெரியும். நிறைய சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு அதுதான் நம்ம போடுவோம். நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியே எல்லாருமே சப்பாத்தி பிரியர்கள். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அதுக்கு சைட் டிஷ்ஷு. அதை செக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுலாம் வந்து இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் சும்மா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வைக்கலாமா அந்த மாதிரி வைக்கலாமான்னு இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கிளாஸ்லாம் இப்படி அடுக்கி வச்சுட்டு கீழே இந்த பாக்ஸ் வைக்கலாமா, எப்படி வச்சு பார்க்கலான்றதை வச்சு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். ஷெல்ஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 கேஜி ஆனியன் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன், ஃபுல் பேக்கு. அது முடிஞ்சதும் அது பாருங்கள், அந்த பேக் வந்து அப்போ நான் வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. ஆனியனோட ப்ரைஸ் வந்து ஒரு 128 சம்திங் இருந்தது. நல்லா இருந்தது. இதில் என்னென்னா எல்லா ஆனியனுமே வந்து நல்லா தான் இருக்கும், கெட்டே போகாது. ஒரு வெங்காயம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சின்னது பெருசு எல்லாமே கலந்துருக்கும். அப்புறம் இந்த டோர் மேட் வாங்கியிருந்தேன். 33 ருபீஸ் தான் சிங்கிள் பீஸு. அது ஒரு 4 மேட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கிட்ஸுக்காக பெயிண்டிங் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 6 கலர்ஸ் இருந்தது. அப்புறம் மெயினாக இந்த பேக்கை பற்றி சொல்லணும். இப்போ எனக்கு என் கூடவே இருக்கும். என்னோடய ஸ்கூட்டரில் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இதில் தான் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக இருக்குது. எல்லா பொருளும் வாங்குறதுக்கு 9 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பேகு. எங்கே போனாலும் டக்குன்னு எடுத்து அதை வண்டியிலே வாங்கிட்டு மறுபடியும் மூடி கொண்டு போய் அதை வண்டியிலே வச்சுருவேன். அது குட்டியாக அந்த மாதிரி மடித்து பின்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் பஸாரில் வாங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு பழக்கடையில் அத்திப்பழம், அதுக்கப்புறம் இது வந்து இந்த பேரிச்சம்பழம் காய் கிடச்சிது, அது வாங்கினேன். அப்புறம் மாம்பழம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.